ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக்கார் கிளப். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஃபஸ்ட்டு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னால் என்ன, அது எப்படி நம்ம சாஃப்ட்வேர் டிசைனில் யூஸ் பண்ணுறோம், அதோடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அது ரியல் டைமாக ஒரு அப்ளிகேஷனில் எப்படி யூஸ் ஆக போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னால் என்ன? கிளைண்ட்டுன்றது ஒரு மெஷின், சர்வர்ன்றது அனதர் மெஷின். கிளைண்ட் மெஷின்லேருந்து நம்ம ஏதாவது ரெக்வஸ்ட் அனுப்பிச்சோம்னா சர்வரில் ப்ராசஸ் பண்ணிவிட்டு சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் மறுபடியும் கிளைண்ட்டுக்கு அனுப்போம். இதுதான் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா 2 கிளைண்ட் இருக்குது, ஒரு சர்வர் இருக்குது, ஒரு சர்வர் சைடு. ஸோ இந்த மல்டிபிள் கிளைண்ட்லேருந்து ரெக்வஸ்ட் போயிட்டு சர்வருக்கு போகும். சர்வர் ப்ராசஸ் பண்ணி இந்த ரெக்வஸ்ட்டுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸை திரும்ப அனுப்போம். ஸோ இதுதான் நம்ம வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கிளைண்ட் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும்போது வந்துட்டு HTTP ப்ரோட்டோக்கால் வழியாக அனுப்புவாங்க. HTTPங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரோட்டோக்கால் வழியாக ஒரு இன்ஃபர்மேஷனை அனுப்புவாங்க, ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. சர்வர் என்ன பண்ணணும்னா அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸை பேக் HTTP ப்ரோட்டோக்கால் வழியாக அனுப்பும், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் வழியாக. ஸோ எகெயின் கிளைண்ட்டுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதை அவங்க ரீட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் கம்யூனிகேஷன் ஒர்க் பண்ணுற வேஸ். அப்புறம் எக்ஸாம்பிள் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். நம்ம யூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, Amazon.comலேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ போயிட்டு யூசர் வந்து ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணும்பொழுது அங்கே ப்ராடக்ட் டைப் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்க எந்த ப்ராடக்டோட டைப் பண்ணுறாங்களோ அந்த கீவேர்டு எடுத்துகிட்டு போயிட்டு சர்வரில் தான் நம்ம டேட்டா பேஸ் இருக்கும், டேட்டா இருக்கும், அந்த ப்ராடக்ட் டீட்டெயிலாக இருக்கும். அப்போ வந்து சர்வரில் போயிட்டு அதுக்கான ப்ராடக்ட் டீட்டெயிலை ஃபெச் பண்ணிக்கிட்டு பேக் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். அதுக்கப்புறம் நமக்கு யூஐயில் வந்து இந்த ப்ராடக்ட் டீட்டெயில், இமேஜ் எல்லாமே ரெண்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் வந்துட்டு கம்யூனிகேட் ஆகும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரிசோர்ஸ் வந்து யூட்டிலைசேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சர்வர் தான் வந்து ஹெவியான டேட்டா வந்து ஹெவியான லோடு, அதனால் வந்து சர்வரை வந்து நம்ம ஹை எண்டாக எப்பொழுதும் வச்சுக்குவோம். அப்போ சர்வர் தான் வந்து காம்ப்ளெக்ஸான ஒர்க் பண்ணுது, அதனால் சர்வரை நம்ம வந்துட்டு ரொம்ப ஹை எண்டாக வச்சுக்கலாம், கிளைண்ட்டை வந்து நம்ம வந்து லோ எண்டாக வச்சுக்கலாம். ஸோ அதனால் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் செக்யூரிட்டி பர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்துட்டு செக்யூரிட்டி பர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா, சென்சிட்டிவான டேட்டா வந்து பார்த்திங்கன்னா சர்வரில் இருக்கும், இந்த மற்ற டேட்டாலாம் பார்த்திங்கன்னா கிளைண்டில் நம்ம வச்சுக்க மாட்டோம். ஸோ ஆல் த சென்சிட்டிவ் டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகின்னு பார்த்திங்கன்னா சர்வரில் தான் இருக்கும், நாட் த கிளைண்ட். ஏன்னா அது செக்யூரிட்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிளைண்ட் சைடில் வச்சுட்டோம்னா ஈஸியாக யாருமே வந்து இந்த டேட்டா வந்து கிராப் பண்ணிட முடியும். அதனால வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து சர்வரில் தான் ஸ்டோர் பண்ணிக்குவோம். அப்புறம் ஸ்கேலபிலிட்டி, இது என்னென்னா நம்ம வந்துட்டு சர்வர் சைட்லேயும் கிளைண்ட் சைட்லேயும் மோர் தென் ஒன் மெஷின் நம்ம வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். அப்புறம் டேட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே சென்ட்ரலைஸ்டு சர்வரில் இருக்கும். அப்புறம் வந்து டேட்டா வந்து உங்களுக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சர்வரில் டேட்டா இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது, டெய்லி பேக்கப்பு, அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து கிளைண்ட் தனியாக சர்வர் தனியாக இருக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். அப்படின்னா இப்போ நம்ம வந்து சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா கிளைண்ட் ஒர்க்காகவே ஆகாது, ஏன்னா சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வராது. ஒரே ஒரு சர்வர் இருக்கிறதுனால இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு சர்வர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்டையர் அப்ளிகேஷனே டவுன் ஆயிரும். அதனால் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். அப்புறம் இதில் வந்து நெட்வொர்க் டிபெண்டன்ஸ் இருக்குது. என்ன அப்படி பார்த்திங்கன்னா, எவ்ரி டைம் வந்துட்டு ரெக்வஸ்ட் போயிட்டு வர்றதுக்கு வந்து அந்த HTTP ப்ரோட்டோக்கால் வழியாக தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ வந்து டேட்டா வந்துட்டு இன்டர்நெட் வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதனால வந்து நெட்வொர்க் வந்துட்டு ஏதாவது டவுன் ஆனாலும் நமக்கு வந்துட்டு டேட்டா நம்மளுடைய சர்வர் வந்து டவுன் ஆயிரும். ஸோ அப்ளிகேஷன் டவுன் ஆயிரும். இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு சென்ட்ரலைஸ் டேட்டா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு பிஸ்னஸ் வந்துட்டு மல்டிபிள் ரீஜியனில் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு டேட்டா பேஸ் வந்து சென்ட்ரலைஸில் இருந்தால் தான் ஒரு ப்ராடக்ட் வந்து விற்றுருச்சு விற்கல அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரியும். அதனால் வந்துட்டு சென்ட்ரலைஸ்டு டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். அப்புறம் மெயினாக வந்து டேட்டா பேஸ் ட்ரிவன். இப்போ டேட்டா பேஸில் வச்சு நம்ம டேட்டா வந்து சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து டேட்டா பேஸ் ட்ரிவன் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு கிளைண்ட் சர்வர் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அப்புறம் வெப் மாதிரி வேறு டேட்டா ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பேக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வெப் கைண்ட் ஆஃப் இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் வந்து என்ன பண்ணணும்னா, கம்யூனிகேஷன் வந்துட்டு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கு இடையில் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும்.
அப்புறம் வந்து இது வந்து எதுக்கு ரொம்ப சூட்டபுளாக பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட், டேட்டாவை சென்ட்ரலைஸ்டாக மேனேஜ் பண்ணுற ப்ளேஸுக்கும், அப்புறம் நமக்கு வந்து ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கணும், நம்ம டேட்டா வந்து ரொம்ப செக்யூரான டேட்டா அப்படின்னாலும், அப்புறம் நீங்கள் ஸ்கேலபிள் உங்களோட பிஸ்னஸ் வந்து ஈஸியாக ஸ்கேலபிலிட்டி பண்ணணுன்னாலும் இந்த ஆர்கிடெக்சர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்.